ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டைம் லூப் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அதே சமயத்துல நிறைய டீடைல்ஸ் இந்த படத்துல இருக்குது. அதனால கிளியரா நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரி, இன்னைக்கு வாங்க ஒன்லைனரே இல்லாம நம்மளோட கதைக்குள்ள போலாமா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு எஸ்கலேட்டரை காட்டுறாங்க. அந்த எஸ்கலேட்டர்ல இருந்து ஒரு பாட்டி கீழே இறங்குறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அவங்களோட கையில ஒரு ரெட் கலர் டைரி ஒன்று இருக்குது. அப்படியே அங்க சீன் கட் பண்ணதும் ஒரு கல்யாண தம்பதிகள், புதுமண தம்பதிகளை காட்டுறாங்க. அதுல அந்த மணப்பொண்ணா இருக்கிறது அந்த பாட்டி தான். இந்த கல்யாண பொண்ணு எப்படி இந்த மாதிரி மாறினாங்க அப்படிங்கறது இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ரெண்டு கதை இருக்குங்க. ரெண்டு கதையுமே ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கும். சோ நம்ம ஸ்டோரி 1 இப்ப போயிடலாம். இப்ப ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் அவனோட தம்பியை மீட் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவனோட தம்பி பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கான். ஏன்டா பயந்து போன மாதிரி இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கறான். ஆனா அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம உள்ள வான்னு சொல்லி கூப்பிடுறான். உள்ள போய் பார்த்தா ஒரு போலீஸ்காரன் இவங்க கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறான். ஏன்டா போலீஸ் இருக்காங்கன்னு முன்னாடி எனக்கு சைகை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த ஊர்ல சின்ன சின்ன தப்புகளை செஞ்சு திருடி பொழைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் இந்த போலீஸ் இவனோட வீட்டுல மறைஞ்சிருந்திருக்கான். அவனோட தம்பி கூட அதனாலதான் பயந்து போயிருப்பான். அவனோட தம்பி வந்து ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கான். அப்போ அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, இங்க பாரு, உன்னோட தம்பி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இப்ப நீ தான் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கணும். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒத்துக்க சொல்றான். சரி வாங்க நம்ம இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடி பாக்குறாங்க அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து. இவங்க இருக்கிறது இப்போ 9th floor. அங்க இருந்து கிளம்பி அண்ணனும் தம்பியும் 2வது ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம போலீஸ்காரனும் பாத்தீங்கன்னா 6வது ஃப்ளோர் கிட்ட வந்துடுறான். அப்படியே கீழே இறங்கி 4வது ஃப்ளோர் அப்படி போகும்போது இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவனையே அறியாம அந்த படிக்கட்டுகளுக்கு சந்தில பாத்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி அந்த அண்ணங்காரனை சுட்டுறான். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றான், நானா சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அவன் ரொம்பவே பயந்து போறான், நானா சுட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போகும்போது அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு மினியேச்சரான கார்டு ஒன்று வந்து விழுகுது. அதை எடுத்து பார்த்துட்டு இது என்ன குப்பைன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் அடுத்த ஃப்ளோருக்கு நடந்து போகும்போது அவனோட தலையில பாத்தீங்கன்னா முடி கொட்டி இருக்குது நிறைய. சோ அதையும் அவன் எடுத்து பாக்குறான். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இந்த தம்பிக்காரன் வந்து ரொம்பவே கத்துறான், என்னோட அண்ணனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கேன், யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். யாருமே வரல. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரன் தான் போயிட்டு, சரி வாங்க நம்ம கீழே போலாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொல்லிட்டு அவனை தாங்க பிடிச்சிக்கிட்டு அங்க இருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் 2nd ஃப்ளோர்ல இருந்து 1st ஃப்ளோருக்கும் வந்துட்டாங்க. இவங்க 1st ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தானே போகணும். ஆனா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பதிலா அவங்க படிக்கட்டு இறங்கி வந்தா 9th ஃப்ளோர் வருது. இதனால இவங்க என்ன இது, நம்ம மறுபடியும் 9th ஃப்ளோருக்கே வந்திருக்கோம், ஏதாவது தப்பான நம்பருக்கு பார்த்துட்டோமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. கீழே குனிஞ்சு மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருக்காங்க. கீழையும் பார்த்தா படிக்கட்டுகள் நிறைய இருக்கு, மேலையும் பார்த்தா நிறைய படிக்கட்டுகள் இருக்கு. எல்லாமே ஒரு இன்ஃபினிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. படிக்கட்டு ஒரு இடத்துல இப்ப முடிய போகுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம தான் இருக்கு. இதை பார்த்த பயந்து போன போலீஸ் என்ன பண்றான்னா, நான் போயிட்டு உங்களுக்காக ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கீழே போயிட்டு வரேன்னு சொன்ன போலீஸ் பாத்தீங்கன்னா மேல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். இதை பாக்குற அண்ணனுக்கும் தம்பிக்கும் ரொம்பவே பயங்கரமான ஷாக்கு. என்னடா இவன் 9th ஃப்ளோர்ல இருந்து போனவன் திரும்ப 9th ஃப்ளோர்ல இருந்து மேல இருந்து வரானே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சரி கீழே ஃப்ளோர் எவ்வளவு தூரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சாவியை கீழே போட்டா சவுண்ட் வரும்ல, சோ அது வரையும் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி கீழே போடுறாங்க சாவியை. இவங்க போட்ட சாவி கொஞ்ச நேரத்திலேயே மேல இருந்து இவங்க மேலேயே வந்து விழுகுது. அப்போ உங்க தம்பிக்காரன் இருக்க பாருங்க, அவன் என்ன பண்றான்னா பயந்து போயிட்டு அங்க இருக்கிற ரூம்கள் எல்லாம் திறக்க பாக்குறான். ஆனா எந்த ஒரு ரூமுமே திறக்கவே மாட்டேங்குது. அப்போ திடீர்னு வெளியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி சத்தம் தான் கேக்குது. சரி ஓகே, இது பார்த்தா ரொம்ப வித்தியாசமா ஏதோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி எமர்ஜென்சி ஹெல்ப்புக்கு கால் பண்றாங்க. ஆனா போன்ல சிக்னலே இல்ல. இதனால இவங்க எல்லாருமே இங்கேயே மாட்டிக்கிறாங்க. அண்ணங்காரனுக்கு வேற கால் அடிபட்டிருக்குல்ல, அதாவது இந்த போலீஸ் தானே ஷூட் பண்ணாரு, அதனால அவன் அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். இதை பார்த்துட்டு இந்த தம்பிக்காரன் போய் அந்த போலீஸ்காரங்கிட்ட சண்டை போடுறான். இங்க பாரு, நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், என்னோட அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா, நான் தெரியாம தான் பண்ணேன், எனக்கே தெரியல, நானா ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்றான். சரி ஓகே, நம்ம எப்படியாவது அந்த புல்லட்டை மட்டும் வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரத்தம் நின்றுடும், சோ அவனுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புல்லட் எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த புல்லட் எடுக்கிறதுக்காக இவங்களுக்கு வாட்டர் தேவைப்படுது. அதுக்காக அங்க ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு. அதுல போயிட்டு அந்த வெண்டிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, ஜூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் இவங்களும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனோட கால்ல இருந்து புல்லட்டையும் எடுத்துடுறாங்க. இதே மாதிரி இன்னைக்கு நாள் அவங்களுக்கு கடந்து போயிடுது, ஒரு நாள் முழுக்க. அடுத்த நாளும் பாக்குறாங்க அந்த வெண்டிங் மிஷின்ல மறுபடியும் ஃபுட் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா திரும்பவும் அதே மாதிரி நேத்து இவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே போல இருக்குது. வெண்டிங் மிஷின்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யாராவது வந்து அதை ஓபன் பண்ணி அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு போனா மட்டும் தான் நம்ம காயின் போட்டு அதுல இருந்து பொருட்களை வெளியே எடுக்க முடியும். தானாலாம் அதுல இருந்து சாப்பாடு உருவாகாது. சோ இவங்களுக்கு அப்படியே இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நாம ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அண்ணங்காரன் இருக்கால, அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. ஆனா காயம் சுத்தமா ஆறவே இல்லை, மருந்து எதுவுமே போடல, ஸ்டிச்சஸ் எதுவுமே போடாதனால அவனுக்கு காயம் அப்படியே இருக்கு. அவனும் அன்கான்ஷியஸ் ஆகி மயக்க அடிச்சு விழுந்துடுறான். அதுக்கப்புறம்
அன்னைக்கு நைட்டும் அப்படியே கழிஞ்சிருது. அடுத்த நாள் பாக்குறாங்க அதே மாதிரி வெண்டிங் மிஷின்ல எல்லா சாப்பாடும் எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தாங்களோ அதே போல இருக்கு. இது 3வது நாள். இப்போ அவங்களுக்கு சந்தேகமா இருந்த அந்த விஷயம், அதாவது டைம் லூப்ல தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயம் இப்போ அவங்களுக்கு உறுதியா தெரிஞ்சு போயிடுது. இவங்க டைம் லூப்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு இந்த தம்பிக்காரனுக்கு ரொம்ப பயந்து போய் டென்ஷன் ஆயிடுறான். அவன் என்ன பண்றான்னா அவன் அந்த போலீஸ்காரன் கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து அவனையே ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அப்படியே அங்கேயும் சீன் கட் பண்ணிடுறாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நமக்கு முழுசா சொல்லல. அப்படியே அந்த ஸ்டோரி 2க்கு நம்மள கூட்டிட்டு போயிடுறாங்க. நான் 2 கதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல முதல் கதை இந்த போலீஸ்காரன் திருட்டு பசங்களோட கதை. அடுத்து அப்படியே ஜம்ப் ஆகி 2வது கதைக்கு போகலாம். இப்ப நமக்கு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி. இதுல இருக்கிற அண்ணனுக்கு அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவனோட அப்பா பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. இப்ப இருக்கிறது அவனோட ஸ்டெப் ஃபாதர். அவங்க அம்மா வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஆளு. இந்த பையனோட அப்பா கிடையாது. இப்ப இவங்க 4 பேருமே ஒரு வெக்கேஷன் போகிறதுக்காக தயாராகிறாங்க. இப்ப அந்த அண்ணன்காரன் இருக்கான் பாத்தீங்கன்னா, அண்ணன் தங்கச்சி 2 பேர்ல அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா இப்ப பிக்னிக் தானே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட டாய்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க கிட்ட மினியேச்சரான கார்டு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்கோட பேக்கெட்ல இருந்து திடீர்னு ஒரு மினியேச்சர் கார்டு வந்தது இல்லையா, ஸோ அந்த கார்டு தான் இந்த கார்டு. ஸோ இப்போ தெரியுதா இந்த 2 ஸ்டோரிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம் இன்னும் மீதி என்ன ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க 4 பேருமே பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அவனோட அப்பாக்காரன் போயிட்டு அவங்களோட அம்மா கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாரு உன்னோட பையனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல போல, என்ன அப்பாவா ஏத்துக்கவே மாட்டேங்கிறான், என்ன அப்பாவா பார்க்க கூட மாட்டேங்கிறான், ப்ளீஸ் அவனை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இதை கேட்கிற அம்மாவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க, போக போக அவன் கண்டிப்பா பழகிடுவான் அப்படின்னு அவன் சமாதானப்படுத்திட்டு அவங்க 4 பேருமே வெக்கேஷனுக்கு கிளம்பி போறாங்க. இப்போ இவங்க 4 பேருமே கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அப்பனோட பாக்கெட்ல ஏதோ ஒன்று அவனுக்கு குத்துற மாதிரி இருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு மூங்கில் கட்டை வந்து அவனோட பாக்கெட்ல இருந்திருக்கு. இது எப்படி அவனோட பாக்கெட்ல வந்துச்சுன்னு சொல்லி அவனுக்கு எதுவுமே தெரியல. அப்படியே அந்த மூங்கில் துண்டை வந்து வெளியே தூக்கி போட்டுறாரு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில அந்த போலீஸ்கோட முடியெல்லாம் கொட்டி அவனோட கழுத்துல முடி இருந்தது இல்லையா, ஸோ அந்த முடியும் போலதான் இவனுக்கு தெரியாம இவனோட பாக்கெட்ல அந்த மூங்கில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க போற வழியில ஒரு நேம் போர்டை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கும்போது அவனோட பையனுக்கு பாத்தீங்கன்னா பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி எல்லாரும் அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த பையனும் பாத்ரூம் கிளம்புறான். அப்பவே அங்கேயே வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு. அங்க போயிட்டு எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அப்போ இந்த அப்பங்காரன் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த சின்ன பொண்ணுக்கு இந்த ஜூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா இருக்கு. ஸோ அந்த பொண்ணு ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது, அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க கூடாது. அதனால அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுது. ஆனா இவன் வந்து ஏதோ ஒன்று சொல்லி இந்த பரவாயில்ல குடி, என்னைக்காவது ஒரு நாள் தானே குடிக்கிற அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த பொண்ணுக்கும் ஆசையா தான் இருக்கு. ஸோ அதனால வாங்கி குடிச்சிருது. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு டக்குன்னு ஓடி வந்து அந்த ஜூஸை பிடிங்கிட்டு, இங்க பாருங்க இதுல வந்து ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது, என்னோட குழந்தை அவளுக்கு ஆஸ்துமா இருக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுக்காம அவங்களும் அவங்க ட்ரிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா வீசிங் வர ஆரம்பிக்குது. சரின்ட்டு இவங்களும் காரை நிப்பாட்டிட்டு அவங்களோட இன்ஹேலர் எங்க இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க பேக்ல. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு என்னோட பாக்கெட்ல தான் இருக்கு, இருங்க நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து எடுக்கும்போது தெரியாதனமா அது கீழே விழுந்துருது. தெரியாதனமா அதை மெரிக்கவும் செஞ்சிடறான். ஸோ அதனால அது உடஞ்சு போயிடுது. இதுக்கு மேல அது யூஸும் கிடையாது. மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு இப்போ இன்ஹேலர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். சரி இவங்க டிராவல் இப்போ முடியறதுக்கு 3 மணி நேரம் இருக்குது. அதாவது இவங்க டவுனுக்கு போகணும்னாலே 3 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா நம்மளால இப்போ இன்ஹேலர் வாங்கி இவளை காப்பாற்ற முடியாது. அதனால நம்ம திரும்பவும் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கே கிளம்பி போறாங்க இன்ஹேலர் எடுக்கிறதுக்காக. அப்போ கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பாத்தீங்கன்னா அப்பாவை திட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களாலதான், அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா அவளுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் இவங்க திரும்பி போனபோது கண்டிப்பா அந்த பெட்ரோல் பங்க் வரும் இல்லையா, அந்த பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி அவளுக்கு தேவையான மெடிசனையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு நேம் போர்டை கிராஸ் பண்ணி போனாங்க இல்லையா, ஸோ அதையும் கிராஸ் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த நேம் போர்டை கிராஸ் பண்ண உடனே ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று வருது. இதை பாக்குற அவங்க பார்க்க ஒண்ணுமே புரியவே இல்லை. ஏன்னா இவங்க போன வழியில ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தா 2 பெட்ரோல் பங்க் இருக்குது. அதனால நம்ம தப்பான வழியில போயிட்டோமோன்னு சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்து வச்சு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு வேற மறுபடியும் வீசிங் வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கான மெடிசன் அவங்க கிட்ட இல்ல. அதனால அவங்களோட அப்பாவுக்கு ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த போர்டு அகைன் வருது. இதை பார்த்து அவங்களோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த காட்டு பகுதி மொத்தம் 30 கிலோமீட்டர் இருக்கு. இதுல ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி இந்த மேப்ல போட்டிருக்கு. அது எப்படி 2 பெட்ரோல் பங்க் வரும்? நானும் இந்த ரோட்ல 30 வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். இந்த பெட்ரோல் பங்க் ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றான். அது
மட்டும் இல்லாம ஒண்ணு கவனிச்சிங்களா, இந்த போர்டை நம்ம அப்பவே கிராஸ் பண்ணி போனோம், திரும்ப திரும்ப நம்ம இந்த போர்டை மட்டும் தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம், இதை தாண்டி நம்ம போகவே மாட்டேங்கிறோம், எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னு தோணுதுன்னு சொல்றான். பட் இருந்தாலும் அவங்களோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம், வண்டி எடுங்கன்னு சொல்றாங்க. சரின்ட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க், இவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போனாங்க பாத்தீங்களா, அந்த பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி போறாங்க. அப்போ டைம் பாத்தீங்கன்னா 7:20, அதாவது நைட் 7:20 ஆகுது. ஆனா ஏதோ பகல் ஒரு 4 மணி 5 மணி இருக்கிற மாதிரி ரொம்ப வெளிச்சமா இருக்கு. சரி, நம்மளோட கார்ல இருக்கிற டைம்னா ஏதாவது தப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட கட்டி இருப்பாங்க பாத்தீங்களா ஹேண்ட் வாட்ச், அதுல பாக்குறாங்க. அதுலயுமே அந்த 7:20 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்கு. ஆனா சுத்தி பார்த்தா நைட் ஆனதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. இந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா வண்டியை ஃபாஸ்டா ஓட்டி போயிட்டே இருக்காரு. அகைன் அதே அந்த நேம் போர்டு தான் வருது. அவங்க அப்பா பயங்கர டென்ஷன் ஆகி அந்த காரையும் நிப்பாட்டிட்டு நம்ம ஏதோ லூப்ல மாட்டிக்கிட்டோமோ அவங்க அப்பாவுக்கு புரிய வந்து அவரும் எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அந்த அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போறாங்க. அந்த சின்ன குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருங்க என்னோட குழந்தைக்கு வீசிங் அதிகமாயிட்டே இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி காரை ஓட்டி ஓட்டி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, அதாவது 10:45 டைம் ஆயிடுச்சு. ஆனா சுத்தி பார்த்தா பகல் எப்படி 1 மணி 2 மணி இருக்குமோ அந்த மாதிரி வெயில் ஏறிக்கிட்டே இருக்கு. நைட்டுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஏர் தேவைன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து அந்த குழந்தைய கீழே வெளியே எடுத்து போட்டு, இங்க பாருமா ஒன்னும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்களோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ரோட்ல போனாதானே பிரச்சனை, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் போர்டு இருக்கிற இடத்துல பக்கத்துல ஒரு வழி மாதிரி போகுது, அந்த வழியில நான் காட்டு வழியே நடந்து போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் இங்கேயே விட்டுட்டு அவரு மட்டும் காட்டுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் அவரு கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த அம்மா பாத்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்றான்னா, அம்மா இருங்கம்மா அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்றான். இல்ல நம்ம கிளம்பலாம், அவரு ஹெல்ப் கேட்டுட்டு எப்படி ஒண்ணு வரட்டும், நாம இப்ப கிளம்பலாம், அவளுக்கு என்னோட பொண்ணை நான் இந்த மாதிரி வச்சுட்டு என்னால இருக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் போற வழியில பாத்தீங்கன்னா அந்த அம்மா அவனோட கண்ணத்தை அவங்களே அடிச்சுக்கிட்டு, நான் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணை செவக்குற அளவுக்கு அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போனதுல திரும்பவும் அதே ஒரு நேம் போர்டு தான் வருதுங்க. சோ அதனால அங்க நிறுத்திட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. வண்டியை நிறுத்தினதும் இந்த 2 பசங்களும் பாத்தீங்கன்னா அந்த அண்ணங்காரன் தன்னோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு கீழே இறங்கி போறான். அவங்க 2 பேரும் கீழே இறங்கினது கூட தெரியாம இந்த அம்மா பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திக்கிட்டு, நான் திரும்பவும் போவேன், கண்டிப்பா நான் வழி எப்படியாவது கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தன்னைத்தானே பேசிக்கிட்டு ஒரு மென்டல் மாதிரி, அதாவது மென்டலி இல்னஸ் ஆயிட்டாங்க. அவங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு குழந்தைங்க இறங்குனது கூட தெரியாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அகைன் அவளுக்கு அந்த பெட்ரோல் பங்க் வந்துருது. அந்த பெட்ரோல் பங்க்ல இறங்கி மெதுவா நடந்து போய் அந்த பெட்ரோல் பங்க்ல உட்காந்துக்கிறா. இப்போ அந்த அண்ணங்காரனை காட்டுறாங்க. அந்த அண்ணன் அந்த தங்கச்சியை கூட்டிக்கிட்டு கீழே இறங்கி போனா இல்லையா, அந்த அண்ணங்காரன் பாத்தீங்கன்னா தன்னோட தங்கச்சி கொண்டு போய் அந்த நேம் போர்டு பக்கத்திலேயே படுக்க வச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்றான் அவங்களோட அப்பாவுக்காக. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து காட்டுக்குள்ள இருந்து நடந்து வராரு. தம்பி இங்க பாருப்பா, நம்ம ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டோம், நான் இந்த காட்டுக்குள்ள போனேன்னா திரும்பவும் நான் இதே இடத்துக்கு தான் வரேன், இதோட 3வது தடவையா நான் திரும்ப இதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன், நம்ம வாழ்க்கை இங்கேயே போயிடு போல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப பயப்படுறாரு. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த அம்மாவும் பைத்தியக்காரி ஆயிட்டா, இவங்களும் இப்படியே மாட்டிக்கிட்டாங்க. இப்படியே இந்த 2வது ஸ்டோரி இங்க கட் பண்றாங்க. இப்போ நமக்கு அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட கண்டினியூவை காட்டுறாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில இருக்கிற ஆளுங்களை காட்டுறாங்க இல்லையா, அப்போ அந்த படிக்கட்டு முழுக்க பாருங்க ஃபுல்லா கோக் பாட்டில், சாப்பாட்டோட டிஷ்யூ, சாப்பாடோட வேஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த படிக்கட்டுகளே நிரம்பி போயிருக்கு. அப்படின்னா இவங்க பல வருஷமா இதே ஒரு படிக்கட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த செவுரு முழுக்க ஒவ்வொரு கோடா போட்டிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர் 9 ஃப்ளோருமே அவங்க போட்டுட்டே இருந்திருக்காங்க. எத்தனை நாள்னு சொல்லிட்டு அந்த செவுத்துல ஒரு சின்ன ஒரு கேப் கூட இல்லைன்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு கோடு போட்டு வச்சிருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் அவங்க இருந்திருப்பாங்க நீங்க கெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அவங்க எத்தனை வருஷம் இங்க இருந்திருப்பாங்க, உங்களோட கெஸ்ஸிங்க நீங்க கீழே கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். கரெக்டா சொல்றவங்களோட கமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். சரி, இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதாவது 35 வருஷமா எத்தனை வருஷம் அவங்க இருந்திருப்பாங்க, 35 வருஷங்க. மொத்தம் 35 வருஷம் அவங்க அந்த டைம் லூப்ல அதே படிக்கட்டுல மாட்டிக்கிட்டு அந்த வென்டிலேட்டர் மிஷின்ல இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நாம வழக்கமா ஏதாவது ஒரு டைம் லூப் படம் பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல நிறைய டைம் லூப் படம் இருக்குங்க, அதெல்லாம் போய் பாருங்க. அதுல கேரக்டருக்கு கண்டிப்பா வயசாகாது, டைம் அப்படியே போய்கிட்டே மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த டைம் லூப் ரொம்ப வித்தியாசமான ஒரு டைம் லூப் படங்க. கேரக்டருக்கு பயங்கரமா வயசாகுது. அதாவது இப்போ அவங்க ஆல்ரெடி 30 வயசுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரியான ஆட்களா தான் இருந்தாங்க. இப்போ 35 வருஷம் ஆனதுல, அதாவது மொத்தமாவே இப்ப 65 வயசுக்கு மேல ஆகி ஒரு கிழமை மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. ஆனா நாள் மட்டும் ஒரே நாள் அவங்களோட வாழ்க்கையில ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அங்க அந்த படத்துல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில நம்ம 3 பேரை பார்த்தோம் இல்லையா, ஒரு அண்ணன் தம்பி ஒரு போலீஸ்னு சொல்லிட்டு. அண்ணன் வந்து இறந்து போயிட்டான், ஏன்னா அவனுக்கு குண்டடி பட்டிருக்கு. ஸோ 35 வருஷம் அவன் உயிரோட இந்த பிளட் லாஸோட இருக்க முடியாது, கண்டிப்பா அவன் இறந்து தான் போயிட்டான். மீதி இருக்கிறது 2 பேரும், அந்த தம்பிக்காரனும் அந்த போலீஸும் தான் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒரு நல்ல ஒரு
ஒரு 50 வயசு கிட்ட இருக்கிற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா படிக்கட்டுல ஏறி ஓடிட்டு இருக்கான். அது வேற யாரெல்லாம் அந்த தம்பிக்காரனா சின்னதா ஒரு தம்பி இருந்தாலையா, ஸோ அவனுக்கு அப்போ ஒரு 19-20 வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பையன் தான். ஸோ அதனால அவனுக்கு வயசு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அவன் என்ன பண்றானா, அவனுக்கு 50 வயசு ஆனாலுமே அவன் ரொம்ப இளமையா இருக்கிறதுக்கு காரணம் அவன் என்னன்னா, இந்த 9 ஃப்ளோரையுமே அவன் ஓடி ஓடி ஏறி அவனோட உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறான். ஆனா இந்த போலீஸ்காரன் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான ஆள் மாதிரி ஆயிட்டான். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு சாமி கும்பிடுற மாதிரி அவங்களோட தலையில ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்க யார சாமியா கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்களோட அண்ணங்காரன் இறந்து போனா பாத்தீங்களா, அவன் எலும்பு கூட ஆயிட்டான், செத்து போய் அவனை ஒரு செவுத்துல மாட்டி அவனோட தலைக்கு மேல அவனோட சாவுக்கு காரணமா இருந்த அந்த கண்ணையும் வச்சு சாமியா வழிபட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வெளியில போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்க கட் பண்ணதும் இப்போ நமக்கு ஸ்டோரி 2 காட்டுறாங்க. அந்த ஃபேமிலி ஒரு டைம் லூப் ரோட்ல மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அவங்கள காட்டுறாங்க. அவங்களுக்கும் விதிவிலக்கு இல்லைங்க, அவங்களும் அதே மாதிரி தான் பல வருஷங்களா அப்படியே அந்த டைம் லூப்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஸ்டோரி மாதிரி அந்த ஸ்டோரி கிடையாதுங்க. அந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டா. வீசிங் அதிகமாகி அவளுக்கு மருந்து இல்ல, இன்ஹேலர் இல்ல, ஸோ அதனால இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கோமாக்கு போயிட்டாங்க. அதாவது ரொம்ப பைத்தியம் முத்தி போய் மண்டை கோளாறாகி அவ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மீதி இருக்கிறது அவங்களோட அப்பாவும் அந்த பையன் மட்டும்தான். அந்த பையன் பாத்தீங்கன்னா பெரிய பையன் ஆயிட்டான். அவன்கிட்ட சின்ன வயசுல விளையாண்ட அந்த மினியேச்சர் கார்டு, அதாவது அவன் சின்ன வயசா இருக்கும் போது தானே இங்க வந்தாங்க, ஸோ அதனால அந்த மினியேச்சர் கார்டை வச்சு அவன் விளையாண்டுட்டு இருக்கான். அப்படியே அந்த சின்ன பையன், அதாவது வளர்ந்தான்ல மினியேச்சர் கார்டை வச்சு விளையாண்டு இருந்தால அவனோட ஃபேஸை காட்டுறாங்க. பார்த்தா அவன் அந்த போலீஸ்காரன். இவன் எப்படி அங்கதான் ஆல்ரெடி டைம் லூப்ல மாட்டிட்டு இருக்கானே, அவன் எப்படி திரும்பவும் இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ அப்படியே அந்த ஸ்டோரி 2க்கு போறாங்க. இப்போ அந்த வயசான போலீஸ் இருக்கான் இல்லையா, ரொம்ப வயசாகி கிழவ மாதிரி இருக்கான், அவன் அந்த கத்தி அந்த தம்பிக்காரனை கூப்பிடுறான். அந்த தம்பிக்காரனை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். இங்க பாரு, எனக்கு இத்தனை நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேங்கிற விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒரு போலீஸே கிடையாது, எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஃபேமிலியே கிடையாது, நான் ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. இதை கேட்கிற இவனுக்கு என்ன இதை உழைட்டிட்டு இருக்க, பைத்தியம் ஆயிடுச்சா உனக்கும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ எனக்கு என்னோட பேர் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிழமை சொல்றான். என்னோட பேரு டேனியல் அப்படின்னு சொல்றான். அப்படி அங்க சீன் கட் பண்ணி நமக்கு ஸ்டோரி 2 காட்டுறாங்க. அப்போ அந்த ஸ்டோரி 2ல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்க. அந்த அம்மாவை புதைக்கிறதுக்காக குழி தோன்றாங்க. இப்போ அவங்க அம்மாவையும் அந்த இடத்துல புதைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அவங்களோட அப்பாவுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. அவனும் கத்திக்கிட்டே அவனோட பையனை கூப்பிடுறான். அவங்க அப்பா என்ன சொல்றான்னா, நான் உன்னோட அப்பாவே கிடையாது, இப்பதான் நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவனோட பையனை கூப்பிட்டு சொல்றான். எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது, என்னோட தலைவலிக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நானும் சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டேன். நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு மூங்கில் படகு செஞ்சு அதுல பயணம் பண்ணி போனோம். அப்போ ஒரு நபரை கூப்பிட்டு நாங்க ஹெல்ப்புக்கு அவனை படகு ஓட்டி கூட்டிட்டு போக சொல்லியிருந்தோம். நாங்க ரொம்ப நாளா எப்படா கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் நாங்க கடைசி வரைக்கும் கரைக்கு போகவே இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆகி அவனும் அங்கேயே செத்து போயிட்டான். அப்போ அதுக்கப்புறம் நானும் அந்த படகு ஓட்டுற ஆள் மட்டும் தான் அங்க இருந்தோம். அப்போ நான் என்ன பண்ணனா, நான் போயிட்டு இருந்த அந்த மூங்கிலோட ஒரு சின்ன பாட்டை எடுத்து என்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். அப்போ அந்த டைம் லூப் ரொம்ப நாளா போய்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து வயசாயிருச்சு. அந்த போட்டை ஓட்டுனவரும் இறந்து போயிட்டாரு. அந்த போட் ஓட்டுறவர் பாத்தீங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இங்க பாரு, நான் ஒரு போட் ஓட்டுற ஆளே கிடையாது, உன்னோட பேரு கூட உனக்கு ஞாபகம் இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் போனா, சோ அதனால உன்னோட பேரை இந்த டைரியில எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டைரி ஒண்ணு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ கண்டிப்பா கரைக்கு போயிடுவ. அப்ப ஒரு கார் வரும், அந்த கார்ல மட்டும் ஏறாத, அந்த கார்ல ஏறாத, ஆனா அந்த டைரியில உன்னோட பேரை எழுதி வைக்க மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சேர்த்து போயிட்டாரு. அவரு சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துல கரையும் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு காரும் இருந்தது. அந்த காரை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போகவும் அப்பதான் உன்னோட அம்மா எனக்கு பழக்கமானாங்க, அப்படியே உங்க அம்மாவையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு அவன் அதோட பையனுக்கிட்ட சொல்றான். அதே மாதிரி உன்னோட பேரையும் நீ ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோ, உனக்கும் ஏதாவது கண்டிப்பா ஆகும் அப்படின்னு சொல்றான். அப்படி உன்னோட பேரை நீ எழுதி வைக்கல அப்படின்னா உனக்கு என்ன நடந்துச்சு வாழ்க்கையில அப்படிங்கறத நீ மறந்துடுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற டேனியலும் அதை நம்பவே மாட்டேங்கிறான். அது எப்படி என் பேரை நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனோட அப்பாவும் கண்டிப்பா மறப்பேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த டேனி கிட்ட ஒரு ரெட் கலர் டைரி ஒண்ணு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு ஒரு கார் வரும், தயவு செஞ்சு நீ அந்த கார்ல மட்டும் ஏறாதன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செத்து போயிடுறாரு. இப்போ தன்னோட அப்பாவுக்கும் ஒரு குழியை தோண்டி அதே இடத்துல புதைச்சு வச்சிடறான் அந்த பையன். அவரும் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு கார் ஒண்ணு இருக்கு. அந்த கார்ல ஏறலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப யோசனையாவே இருக்கு. ஆனா இவ்வளவு வருஷம் இதே இடத்துல இருந்துட்டு அவனுக்கு ரொம்பவே முடியாம போய் ரொம்ப ஆசை, ஏறுவே ஆகணுங்கிற ஆசையும் கூட. சோ அதனால என்ன பண்றான்னா, அவங்க அப்பா சொன்னதை விட இவனோட ஆசை தான் பெருசா போய் அவன் அந்த காருக்குள்ள ஏறிடுறான். அது ஒரு போலீஸ் கார். அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா போலீஸோட யூனிஃபார்ம், கன்னு, அதோட பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அப்போ அவனும் அந்த டைரி ஓபன் பண்ணி பாக்குறான். காருக்குள்ள உட்காந்துட்டு அந்த டைரியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மேப் வரைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு மிஷின் எல்லாம் போட்டு வரைஞ்சிருக்கு.
வரைஞ்சிருக்கு. அதுக்குள்ள ஒரு 2 போட்டோ இருக்குது. அந்த போட்டோல 2 பேர் இருக்காங்க. அவங்க இங்க பாரு, உன்னோட பேர் இனிமே டேனியல் கிடையாது, நீ மார்க்கோஸ். நீ இவங்க 2 பேரையும் பிடிக்கணும், இதுதான் உன்னோட டாஸ்க்னு சொல்லி அந்த டைரியில போட்டிருக்கு. நீ அந்த 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள காலில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண எல்லா விஷயத்தையுமே இந்த டைரியில நோட்டடா யாரோ ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. டேனியல் அதுல அவனோட பேரை எழுதவே இல்லை. அதனால அவனோட பேரை மறந்துட்டான். இப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட பேரு மார்க்கஸ், அதாவது அந்த டைரியில உன்னோட பேர் டேனியல் கிடையாது, நீ மார்க்கஸ் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுல. சோ அதனால அவன் மறந்துட்டான், அவனோட பேர் டேனியலுங்கிறதே மறந்து மார்க்கஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் ஷேவிங், அந்த கார்லயே அந்த ஷேவ் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து ஷேவ் பண்ணிட்டு அவன் ஒரு பக்கா போலீஸ் மாதிரியே மாறிடுறான். இவன் அந்த மாதிரி ஷேவ் பண்ணும்போது அவன் முடி வந்து அவனோட காலர்ல இருந்து எடுத்திருப்பான் இல்லையா. ஸோ அவன் முடி உதிர்னதுனால எடுத்திருக்கான்னு இல்லை, அவன் இந்த மாதிரி ஷேவ் பண்ணும்போது அவனோட சட்ட காலர்ல அது விழுந்திருக்குது. அவனும் அந்த படிக்கட்டில் இறங்கும் போது கிடைச்சது இல்லையா. ஸோ அந்த முடி இதுதான். இப்போ அப்படியே அந்த ஸ்டோரி 1 காட்டுறாங்க. அதாவது அந்த படிக்கட்டில் இருந்தான் இல்லையா போலீஸ்காரனும் அவனோட தம்பிக்காரனும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு இல்லையா, என்னோட பேர் டேனியல் அப்படிங்கிறது நான் சாகர தருவாயில தான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதனால இந்த ரெட் கலர் டைரியை இப்போ நீ வச்சுக்கோ. நீ என்ன பண்றனா உன்னோட பேர் இதில் கண்டிப்பா எழுதியே ஆகணும், எங்களை மாதிரி நீயும் சாகாத. அப்படி நீ உன்னோட பேரை மட்டும் அதில் எழுதலைன்னா நீ கண்டிப்பா மறந்து போயிடுவ. அந்த போலீஸ் தாத்தாவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன்னை தேடி இந்த பில்டிங்ல ஒரு லிஃப்ட் ஒன்று வரும், அதுல கண்டிப்பா நீ ஏறக்கூடாது, இதை மட்டும் நீ நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் தாத்தாவும் செத்து போயிடுறாரு. இதை கேட்குற அந்த தப்பிக்காரனுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இவன் சொன்னது உண்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் டைரியை எடுத்து பாக்குறான். அதே மாதிரி அந்த ரெட் கலர் டைரியும் அவனோட பாக்கெட்ல இருக்குது. அதுக்கப்புறம் போய் பார்த்தா படிக்கட்டுல இறங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பாக்குறான். அங்க பார்த்தா இவன் சொன்ன மாதிரியே ஒரு லிஃப்ட்டும் இருக்குது. அந்த லிஃப்ட்டும் பாத்தீங்கன்னா இப்ப ஓடுற நிலைமையில தான் இருக்கு. ஏறலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அமுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா 35 வருஷமா இங்கே நரக வாழ்க்கை அனுபவிச்ச இவனுக்கு அந்த லிஃப்ட் இப்போ நம்மள விடுதலை கொண்டு போக போகுது, விடுதலை ஆக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா யார் தான் விடுவாங்க. அந்த ஆசையில அவன் லிஃப்ட்டை ஆன் பண்ணிடுறான். அந்த லிஃப்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவன் பேர் எழுதிருக்கலாம். ஆனா அவன் பேர் எழுதாம உள்ள போயிட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறான். அதனால அவனுக்கு அவனோட பேர் என்ன, அவன் யாருங்கிற விஷயத்தையும் அவன் மறந்துட்டான். இப்போ அந்த டைரியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவனோட பேர் வந்து கேர்ள்னு போட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க 2 பேர் வருவாங்க. அவங்கள நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து பாட்டிலோட போட்டோஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னா அங்க சில யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல அவனோட பேர் கேர்ள்னு சொல்லி போட்டிருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறான். அதை போட்டுட்டு அவன் லிஃப்டோட வாட்ச்மேனாவே மாறிட்டான். அந்த ஒரு டைரியில போட்டிருந்த மாதிரியே 2 வெட்டிங் கப்பிள்ஸ் வராங்க. இவங்கள தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். புதுமண தம்பதிகளா அவனும் அவனோட ஒய்ஃபை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பா இல்லையா. இப்போ அந்த 2 பேருமே லிஃப்ட்லயும் ஏறிட்டாங்க. அந்த புதுமண தம்பதிகள் அவங்களோட பேகை பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கேர்ள் பாத்தீங்கன்னா அந்த பேகை கையில வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களோட ஃப்ளோர் வந்தோடனே அவங்களும் கீழே இறங்கி அவனோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த கேர்ள் பாருங்க அவனோட கையில இருக்கிற ஏதோ ஒரு தேனி பூச்சி இருக்கும், அதை வந்து ஓபன் பண்ணி விட்டுறான். அந்த தேனி பூச்சி இவனுக்கு ஒரு பாய்சன் மாதிரி அலர்ஜி மாதிரி போல, அது கடிச்சா இவன் கண்டிப்பா செத்து போயிடுவான். ஸோ அதனால இவன் தேனீக்கள் கிட்ட இருந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஆனா இவன் அந்த தேனீக்களை திறந்து விட்டுறான். அதாவது இவன் அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறினது இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்கள் எல்லாம் இருந்துச்சுல, அதுல தான் அந்த தேனி பூச்சியோட டப்பா இருந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி அவனை கடிக்க வச்சிடறான். அது கடிச்சதும் என்ன நடந்திருக்கும், அவன் கண்டிப்பா செத்து தான் போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு அலர்ஜி இல்லையா. ஸோ அதனால செத்து போயிருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், இதே மாதிரியான ஒரு 35 வருஷம் இவங்களும் இந்த டைம் லூப்ல மாட்டி இருந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த கல்யாண பொண்ணை விட நம்ம கேர்ளுக்கு வயசு அதிகம் இல்லையா. ஸோ அதனால ஒரு 10 வருஷத்துல அவனும் செத்து போயிருப்பான். ஸோ இந்த கல்யாண பொண்ணை ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸ்கலேட்டர்ல அப்படியே படுத்து வந்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு, ஸோ அவ தான் இவளோட கையிலையும் அந்த கேர்ள் பாத்தீங்கன்னா சாவறதுக்கு முன்னாடி டைரியை கொடுத்துட்டு செத்து போயிருப்பான். ஸோ அந்த டைரி தான் அந்த ரெட் கலர் டைரி. இந்த படத்தோட டைம் லூப் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று ஆரம்பிச்சு இந்த பாட்டிமா கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஏன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பாட்டிமா கூட யாராவது ஒருத்தங்க, அதாவது ஏதாவது கொஞ்சம் ஏஜ் இல்லாம வயசாகாம இருந்தவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் லூப் தொடர்ந்து இருக்கும். இந்த பாட்டிமா கூட தான் யாருமே இல்ல இல்லையா அந்த கல்யாண பொண்ணு கூட. ஸோ அதனால அவங்களுக்கு வயசாகி அவங்களுடைய அந்த டைம் லூப்பும் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பாட்டிமாவும் செத்து போக போறாங்க. ஸோ இதோட இந்த படத்தோட ஸ்டோரியும் இங்க முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படிங்கிறவங்க இந்த 1 மினிட் ஸ்டோரியை கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு குட்டி பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மூங்கில் போட்டு செஞ்சு போயிட்டு இருக்காங்க. இந்த போட்டை ஓட்டுறவர் அவர் டைம் லூப்ல ஆல்ரெடி இருந்திருக்கிறாரு, அவருக்கே தெரியல அவர் டைம் லூப்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அவங்க, அதாவது அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, அவங்கள ஒரு தம்பி, அவங்கள ஒரு ஃப்ரெண்ட் இறந்து போயிருப்பான். ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருந்திருப்பான். அவனும் அந்த டைம் லூப்ல மாட்டி இருந்திருப்பான். ஸோ இந்த ஆள் செத்து போனதுனால அந்த டைம் லூப் கொஞ்சம் ஓப்பன் ஆகி அந்த அப்பாவா இருந்தான் பாத்தீங்கன்னா அவன் வந்து அங்கிருந்து கிளம்பி போறான். அவன் கிளம்பி போயிட்டு ஒரு ஃபேமிலியில ஜாயின் ஆகுறான். அதாவது அவனுக்கு
அவனோட பேர் அவன் எழுதியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அது மறந்துருக்காது. ஸோ அவனை மெமரி லாஸ் ஆகி அவன் அந்த ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிக்கிறான். ஜாயின் பண்ணி அவன் ஒரு ஃபேமிலியா வாழ ஆரம்பிக்கிறான். அப்போ இவங்க ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போகும்போது தான் இவங்க 4 பேரும் ஒரு டைம் லூப்ல மாட்டிப்பாங்க. அப்போ அந்த இருக்கிற 3 பேருமே அங்க இறந்து போயிடுவாங்க. அப்பா அம்மா தங்கச்சின்னு சொல்லி எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. மீதி இருக்கிறது நம்ம டேனியல் மட்டும்தான். அவன் அங்கிருந்து கிளம்பி அவனுக்கு இந்த டைம் லூப்பை பத்தி அந்த கிளம்ப அவனோட அப்பாக்கார சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அவன்கிட்ட அந்த டைரியை கொடுத்து கிளம்பி அனுப்பியிருப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா அப்போ அவனும் பேர் எழுதியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் லூப் முடிஞ்சு போயிருக்கும். அவனுக்கு இருக்கிற ஆசைனால அவன் பேர் எழுதாதனால அந்த காருக்குள்ள ஏறி அவனுக்கும் மெமரி லாஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைரியில என்ன போட்டிருந்துச்சோ அதை அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். அந்த 2 திருடங்களை போயிட்டு பிடிக்கிறதுக்காக போவான். அப்போ பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அவன் அந்த படிக்கட்டுல மாட்டிப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ளோர்ஸ்ல மாட்டிப்பாங்க. அங்கேயும் இருந்த அந்த 2 பேரும் அங்க இருந்த 2 பேர்ல ஒருத்தன் இறந்து போயிருப்பான். மீதி அந்த போலீஸ்காரனும் அந்த தம்பிக்காரனும் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல ஒருத்தன் உயிரோட இருந்தான். இந்த கிழவனும் இறந்து போயிட்டு அவனோட டைரியை அந்த பையனுக்கு கொடுத்துருவான். அந்த பையன் இப்ப என்ன பண்ணிருப்பான், அவனும் இத்தனை வருஷமா நம்ம இதுல படிக்கட்டிலே வாழ்ந்துட்டோமேன்னு சொல்லிட்டு பேராசைனால அவன் அதுல பேர் எழுதாம அவனும் மெமரி லாஸ் ஆகி அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறி ஒரு லிஃப்ட் வாட்ச்மேனாவே மாறிட்டான். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு புதுசா வந்த தம்பதிகளை அவன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கும். அதே மாதிரி அவனும் அந்த கல்யாணமான மாப்பிள்ளையே கொலை பண்ணிடுவான். அந்த பொம்பளை மட்டும்தான் உயிரோட இருந்திருப்பா. சப்போஸ் அவன் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த லூப் இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த பொம்பளை கூட யாருமே இல்லாதனால இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ண அந்த கேர்ளும் இறந்து போயிட்டான். இந்த பொம்பளைக்கு வயசாகி அவளும் இறந்து போயிட்டா. ஸோ இந்த டைம் லூப் இப்படியே முடிஞ்சு போச்சு. இன்னும் புரியாதவங்க இதை கொஞ்சம் கேளுங்க. இந்த கதையோட டைம் லூப்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இதை கொஞ்சம் கேளுங்க. இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னா, ஆல்டர்னேட் டைம் லைன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்டே. இந்த டைம் லூப் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த டைரி தான். அந்த டைரியில ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுபடி தான் அந்த கேரக்டர்ஸ் நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க, நடந்துக்கவும் செய்யறாங்க. இப்போ அந்த டைரி தான் இப்போ மெயின் மேட்ரே. அந்த டைரி யார்கிட்டலாம் போகுதோ அவங்க தன்னைத்தானே மறந்துட்டு அந்த டைரி என்ன சொல்றதோ அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சாக போற அந்த தருணத்துல தான் அவங்க யாருங்கிற உண்மையே அவங்களுக்கு தெரிய வருது. அதனால தான் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் கூட இருக்கிற ஆள்கிட்ட சொல்லிட்டு அந்த டைரியை கொடுத்து நீங்களாவது தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் பாருங்க, இந்த டைம் லூப் ஸ்டார்ட் ஆன இடத்துல ஒரு பயங்கரமான பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கும். மேபி அது கூட ஒரு டைம் லூப் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தான் நம்மளோட வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு சாவி. நீங்க எடுக்கிற முடிவை யோசிச்சு எடுத்திருந்தீங்க, அதாவது இந்த படத்துல நடந்த மாதிரி அவங்க கண்டிப்பா இவங்க சொல்றான்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இல்ல நான் இந்த விஷயத்த கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, யோசிக்காம இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இனிமே என்ன என்னால முடியாது அப்படின்னு யோசிச்சுதான் அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை விடாம அவன் அந்த காருக்குள்ளயும் இந்த கேர்ள் பாத்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளயும் அப்படின்னு சொல்லி அவங்களோட முடிவை அவங்க தப்பா எடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இந்த படத்திலேயே ஒரு ஆல்டர்னேட் டைம் லைன், அதாவது இவங்க எல்லாரும் அந்த டைம்ல கரெக்டான இவங்க பிளான் பண்ணபடி போகாம வேற வழியில போயிருந்தாங்க அப்படின்னா என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கறத காட்டுறாங்க. நானும் அதை உங்களுக்காக காமிச்சிருக்கேன் பாருங்க. 4 பேரும் ட்ரிப் போலான்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க நேரா ஹைவேஸ்ல போகாம குறுக்கு வழியில போயிருந்தாங்க அப்படின்னா இதனால அவங்க டைம் லூப்ல மாட்டாம அவங்களோட வெக்கேஷனை கரெக்டா என்ஜாய் பண்றாங்க. இப்போ அந்த டேனியல்ங்கிற பையனும் நல்லா வளர்ந்து அவனும் படிச்சு போலீஸாவே மாறிடுறான். அவனும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரையுமே பிடிக்கிறான். அவன் போலீஸா மாதிரி அந்த அண்ணன் தம்பி தான் இவங்களோட டாஸ்கா வரான். ஸோ அவங்களையும் அவங்க பிடிக்கிறதுக்காக போறாரு இந்த போலீஸ்காரன். அந்த தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போலீஸ்ல மாட்டி இவன் ஜெயில இருந்ததுனால அவன் திருந்தி அவனும் நல்லவன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. பட் அந்த அண்ணங்காரன் மட்டும் நிறைய குற்றங்கள் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கான். அவனும் பல வருஷம் ஜெயிலே இருந்து அவனோட காலத்தை ஓட்டுறான். அதுக்கப்புறம் வயசான ஒரு நபரா மாறி வெளியில வரான். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையே பிடிக்காம அவன் சூசைட் பண்ணி இறந்தும் போறான். இதுதான் அந்த ஆல்டர்னேட்டிவ் டைம் லைன்ல நடந்த விஷயங்கள். ஸோ அவங்க டைம் லூப்ல மாட்டாம அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுதான் நடந்திருக்கும்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன் கமெண்ட்ல. அண்ட் இதே மாதிரியான சூப்பரான ஒரு மூவியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, தேங்க்யூ.